ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ரூ. 500 நோட்டுகள் திரும்ப பெறப்படும் சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. பேன் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் வந்து இந்த தகவல் பரவிட்டு வருது. இந்த தகவல் உண்மையான தகவலா என்பதை பற்றி தான் மத்திய அரசாங்கமும் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அது என்ன மாதிரியான விளக்கம் என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னாக்கா சமூக வலைதளங்கள் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி ரூ. 500 நோட்டுகள் குறித்து அதிகாரிப்பூர்வ விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ரூ. 500 நோட்டுகள் செல்லாது, இனிமேல் ரிசர்வ் பேங்க் வந்து அனைத்து பேங்க்கும் ரூ. 500 நோட்டை திரும்ப பெற போகிறாங்கன்ற மாதிரி நிறைய பேர் தகவல் கொடுத்துருக்காங்க. அது உண்மையான தகவல் கேட்டிங்கன்னா அது உண்மையான தகவல் இல்லைன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ரூ. 500 நோட்டு எப்போதும் போல் செல்லுபடியாகும்ன்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இந்த ரூ. 500 நோட்டு செல்லாது சொல்கிறவங்களுக்கு மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆர்பிஐ வந்து கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ரிசர்வ் பேங்க்கில் வந்து ஏடிஎம்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏடிஎம்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 500 நோட்டுகள் மட்டும்தான் வெளியே வருகிறது. அதனால் கஸ்டமர்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ரிசர்வ் பேங்க் வந்து முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ரூ. 500 நோட்டுகள் திரும்ப பெறப்பட போவதில்லை. அதற்கு பதிலாக ரூ. 500 நோட்டுகள் பதிலாக 100, 200 நோட்டுகள் ஏடிஎம்மில் அதிகமாக புழக்கத்தில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கிராமப்பகுதியில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கஸ்டமர் ஏடிஎம் கார்டில் போய்ட்டு ஏடிஎம் போயிட்டு காசு எடுக்கிறாங்கன்னா பெரும்பாலும் ரூ. 500 நோட்டுகளாக தான் வருது. அவர்களுக்கு சில்லறை தட்டுப்பாடு ஏற்படுது. மக்களிடையே புழக்கத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா 100, 200 புழக்கம் கம்மியாக இருப்பதனால அனைத்து ஏடிஎம்களிலும் 500க்கு கம்மியாகவும் 200, 100 அதிகமாகவும் செலுத்த வேண்டும்ன்ற மாதிரி அது காசு போட்டு வைக்கணுன்ற மாதிரி ஏடிஎம்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்போ தான் நம்மளுக்கு சராசரியாக அனைத்து நோட்டுகளும் மக்களிடையே நிறைய புழக்கத்தில் இருக்குன்றதுக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் தான். அதை விட்டுட்டு ரூ. 500 செல்லாது, இனிமேல் ரூ. 500 வந்து வராது, ரிசர்வ் பேங்க் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி பேங்க்கெல்லாம் வந்து ரூ. 500 நோட்டை திரும்ப பெற போகிறாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலியான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. இது உண்மைத்தன்மை இல்லைன்ற மாதிரி சொல்லி கொடுக்குங்க. அதில் வதந்திகளை நம்ப வேண்டாம்ன்ற மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். ரூ. 500 நோட்டு, ரூ. 200 நோட்டு, ரூ. 100 நோட்டு இனிமேல் அனைத்து ஏடிஎம்களும் வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் 100, 200 ஏடிஎம்மில் இருக்குன்ற மாதிரியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இது தகவல் பயனுள்ள தகவலாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கெல்லாம் மற்றவங்க யூஸ் ஆக நினச்சா ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.